Welcome to JOAN'S Coastal Delicacies. ஹலோ, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஜிடேரியன்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் சாலட் செஞ்சு காட்ட போகிறேன்ட்டு. இன்றைக்கி அந்த சாலட் தான் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம ரெசிபியில் இருக்கிற மாதிரி இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் வாங்க வேண்டியதில்லை. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் வச்சு ரொம்ப நியூட்ரிஷியஸான டெலிஷியஸ் டேஸ்டியான ஒரு ஃபெஸ்டிவல் சாலடு. பியூர்லி வெஜிடேரியன், பட் அது யார் வேணாலும் சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இந்த வெஜிடேரியன் சாலட் ரொம்ப சிம்பிள் தான், பட் எப்படி நாம் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நான் என்னுடைய லாஸ்ட் சாலட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அதையும் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இந்த ஹோட்டல்ஸ் இந்த மேரேஜஸ்லாம் ப்ரெசென்ட் பண்ணுவாங்களே. ஏன்னா சாலட் வந்து எப்போதுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஐட்டம், அதை பார்த்த உடனே சாப்பிட்ணுன்னு ஒரு தோணும் தெரியுமா, அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும். இந்த சாலடும் அதே ஸ்டைலில் தான் ஒரு ரொம்பவே சூப்பராக செஞ்சு காட்ட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் மோர் தென் 1 இயராக நாங்கள் இந்த ரெசிபீஸ்லாம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 4500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. நீங்கள்லாம் ரெகுலராக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் எங்களுடைய ரிக்வஸ்ட்டும் உங்ககிட்ட. அதே மாதிரி ரெசிபி நம்ம இந்த வீடியோஸை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்பவே ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு இன்னும் நல்லா பண்ணணும்னு எங்களுக்கு தோணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் டைம் செஞ்ச சாலட் மாதிரியே இந்த சாலடும் ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு சூப்பராக செஞ்சு பார்த்துடலாமா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஃபெஸ்டிவல் சாலட் பண்ணுறதுக்கு ஒரு பேனை நம்ம போட்டு அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 கிராம்ஸ் பட்டரை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்த உடனே இந்த க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் பீஸை நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸை நல்லா வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணியிருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு இதை நான் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரோசன் ஆக்கிட்டேன். இப்போ இந்த ஃப்ரோசன் இந்த பீஸை வந்து இந்த பட்டரில் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிங்கன்னா நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போய்டும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு பிளேட்டில் நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அதை திருவும் போது இந்த பெரிய இதுலேயே நல்லா திருவி எடுத்துருங்க. கொஞ்சம் பெருசாக அதை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எல்லா உருளைக்கிழங்குமே இது நம்ம கிரேட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இப்போ தான் நம்ம சாலட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கேக்லாம் வாங்கினா கீழே பேஸ் கொடுப்பாங்களா, அந்த பேஸ் இருந்துச்சு வீட்டில், அதை வச்சுக்கிறேன். நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பேஸுக்கு மேலே ஒரு ரவுண்ட் மோல்டு, இந்த கேக் மோல்டு இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த மோல்டு. இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா ஒரு கண்ணாடி பவுலில் அரேஞ்ச் பண்ணலாம், வெளியே நல்லா தெரியும். இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கீழே நல்லா திக்காக பேஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு நம்ம பேஸாக போட்டுக்கலாம். அந்த மோல்டுக்குள்ளே பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா திக்காக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி நல்லா ஒரு ரவுண்டு கிண்ணத்துலேயோ இல்லை பவுல்லையோ போட்டு இந்த உருளைக்கிழங்கு பேஸாக வச்சு நீங்கள் பிளேட்டில் கவுத்து வச்சு அதுக்கு மேலே சாலட் அரேஞ்ச் பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும், நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வடிவேல் ஜோக் மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் வீக்குன்னு இருக்கக்கூடாது. பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா திக்காக போடுங்க. இப்போ பேஸ் நல்லா ஈவன் ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பெப்பர் ஃப்ளேவர் இல்லாமல் சாலடே கிடையாது இல்லையா, அதுலேயும் எஸ்பெஷலி உருளைக்கிழங்கு பெப்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி எவ்வளோ வேணுமோ பெப்பரை நல்லா நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்க அந்த ஃபுல்லாக, அந்த பேஸ் ஃபுல்லாக. அடுத்த லேயர் என்ன போட போகிறோன்னு பார்க்கலாமா? அடுத்த லேயர் வந்து இந்த கிட்னி பீனுன்னுவாங்க, ஹிந்தியில் ராஜ்மான்னு வாங்க தெரியுமா. இது நான் ஒரு கப் நல்லா ஒரு 6 hours நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் சாஃப்டாக. இப்போ இந்த செகண்ட் லேயர் நம்ம இந்த கிட்னி பீனை போட்டுக்கலாம். அந்த கிட்னி பீன் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே தரும். இது ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், நிறையா வைட்டமின்ஸ்லாம் இருக்குது, ரொம்பவே ஹெல்த்தி, நல்ல நியூட்ரிஷியஸான ஒரு இது இந்த சாலடு. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா ஐட்டமுமே
ரொம்ப நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்த்தி அட்டகாசமான சாலட் இது சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே நான் மயனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த மயனஸ் வந்து எக்லெஸ் மயனஸ் வெஜிடேரியன்ஸ்க்காகவே பண்ணது. இதை ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு கப் மில்க் ஊற்றுனீங்கன்னா 3 times ஆயில் ஊற்றி இதை மிக்சியிலே இல்லை பிளெண்டரில் போட்டு அடிச்சிங்கன்னா அட்டகாசமான மயனஸ் வரும். நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ மயனஸும் போட்டாச்சு. அடுத்தது இது இல்லாமல் சாலடே இல்லை, கோஸ் தான். இந்த கேபேஜை வந்து வெட்டும் போது ரொம்ப சின்னதாக வெட்டுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை ராவாக தான் போடணும், அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு லேயர் சாஃப்டாக இருக்கும், ஒரு லேயர் க்ரன்ச்சியாக வரும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாலடு. எல்லாமே ஈஸிலி அவைலபிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இந்த கோஸ் வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரவுண்டாக அந்த இது மாதிரி அப்படியே அழகாக கேக் ஷேப்பில் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. இப்போ இந்த கேபேஜுக்கு மேலே நம்ம கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு வந்துருச்சு, காரம் வந்துருச்சு, பெப்பரோடைய காரம். இன்னும் ஒரு ஃப்ளேவர், அதான் புளிப்பு. இதுக்கு நம்ம வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர் ஒரு 3 டீஸ்பூன் மேலே ஊற்றிக்கிறேன். வினிகர் உள்ளனா ப்ராப்ளம் இல்லை, ஒரு ஆஃபோ இல்லை ஒரு ஃபுல் லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ கீழே இருக்கிற அந்த 3 லேயருக்கும் உப்பு, காரம், புளிப்பு இந்த 3 டேஸ்ட்டும் வந்துருச்சு. இப்போ 4th லேயர் நாம் அந்த க்ரீன் பீஸை சாட்டே பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுலேயும் நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ், ஹார்ட் டிசீஸ்க்கு எல்லாமே நல்லதுன்றாங்க. நிறைய மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. இதை அழகாக நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சாலடுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த ஆனியன். வெங்காயம்லாம் எல்லா சாலட்லேயும் போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் ராவாக போட போகிறதில்ல. இது என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள்டு ஆனியன் சொல்லுவாங்க. இது ஒரு கிளாஸ் வாட்டரில் ஒரு 2 டீஸ்பூன் வினிகரை நல்லா டைல்யூட் பண்ணி, ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 2 to 3 hours அதில் ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு எடுத்து இதை சாப்பிட்டிங்கன்னா, நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, இதை சாப்பிட்டு அனுபவிக்கணும். இது வந்து இன்ஸ்டன்ட் பிக்கிள்டு ஆனியன். வீட்டில் நீங்கள் செஞ்சு வச்சு கூட சாப்பாடோட சாப்பிட்லாம், அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். சாலடுக்கு போட்டு இதை ஒரு லேயராக போட்டு சாப்பிடும்போது லவ்லியாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ண பிறகு சைட்ஸ்லலாம் நல்லா அதே மாதிரி டைட் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா இன்டாக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே 6th லேயராக என்ன போட போகிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கலர்ஃபுல் கேரட். இதை நல்லா சின்னதாக நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உள்ள மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த சாலடுக்கு அழகை கொடுக்குறதே இதுதான். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த 6th லேயர் கேரட்டும் செட் ஆகிடுச்சு. இப்போவே இந்த சாலடுக்கு ஒரு அழகு வந்துருச்சு. இப்போ 6 லேயர்ஸ் நம்ம ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக போட்டோம். அந்த சாலடோட டேஸ்ட்டே கொஞ்சம் மாற்றலாமா? அதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணும் நம்ம. இதுக்கு நான் ஆப்பிள் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் தான் ரொம்ப ஐடியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பிள் இந்த நடுவில் அந்த சீடு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கும், உங்களுங்களா பார்த்துருப்பீங்க. நார்மல் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அது ஷாப்ஸில். இந்த மாதிரி நடுவில் இன்சர்ட் பண்ணி அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம் அந்த சீடை. இந்த மாதிரி எடுத்துக்கினா நடுவில் நல்ல ஒரு ஹோலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நம்ம அப்படியே ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃப்ரூட், இந்த ஆப்பிளுக்கு பதிலாக நீங்கள் பைனாப்பிள் போடலாம், இல்லைனா க்ரீன் கிரேப்ஸ் போடலாம், எந்த ஃப்ரூட்னாலும் போடலாம். பட் எனக்கு ஆப்பிள் ரொம்ப ஐடியலாக தெரிஞ்சிச்சு இந்த டேஸ்ட்டுக்கு. ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஆப்பிள் ரொம்பவே மேட்ச் ஆகும். ஏன்னா டாப் லேயரில் நம்ம இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஸ்வீட்டாக போடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் செகண்ட் ஆப்பிள் இந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இது அதை உட்காந்து உள்ள சீட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அதே மாதிரி வெட்டணும்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரவுண்டாக வரும். நம்ம ஆப்பிளில் வெட்டின உடனே கொஞ்ச நேரத்துலேயே ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிடும் தெரியுமா, அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாட்டரில் கொஞ்சம் வினிகரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஆப்பிளோடைய கலர் மாறவே மாறாது. நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாலட் செஞ்சோடனே இமீடியட்டாக எப்போதுமே சாப்பிட மாட்டோம், சாப்பாடோடு தான் சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி சாலட் அழகே கெட்டு போய்டும். மேலே ஆப்பிள் மட்டும் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சுனா இல்லையா, அதனால் இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆப்பிள் அப்படியே நல்லா ஒயிட்டாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ரவுண்டாக வெட்டின ஆப்பிள் வந்து நான் 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் அப்படியே முழுசாக வச்சிங்கன்னா நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் சர்வ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் 4 நாளாக வெட்டி ஃபுல்லாக இதே ஷேப்புக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்ம சர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எடுத்து சாப்பிடும்போதும் அவங்களுக்கு இந்த ஆப்பிளோட மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு, ஃப்ரூட்டும் போட்டாச்சு. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல, சாப்பிடும்போது கொஞ்சம் டக்குன்னு தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்கிட்ட கொஞ்சம் வால்நட் இருக்குது. நான் வால்நட்டை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் மேலே. உங்கள்கிட்ட வால்நட் இல்லைனா நீங்கள் கேஷ்நட்டு இல்லை ஈவன் பீனட்ஸ் இருக்குல்ல, அந்த வேர்க்கல்ல அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் ரோஸ்ட் பண்ணி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். யூ ஆர் வாட்சிங் ஜோன்ஸ் கோஸ்டல் டெலிகசிஸ். இப்போ சாலடோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டெக்கரேஷன் தான். நான் வேறு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் 5 ஸ்டார் ரேஞ்சுக்கு பண்ண போகிறேன்ட்டு. அதுக்கு டெக்கரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டில். அதுக்கு நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். அந்த வெள்ளரிக்காவை நீங்கள் தோலை சீவ வேணாம், இது அப்படியே பச்சையாகவே அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இதை இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக 2ஆக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி இதை தின் ஸ்லைசஸாக வெட்டணும். ரொம்ப திக்காக வெட்ட வேணாம், ரொம்ப தின் ஸ்லைசஸாக நீங்கள் வெட்டுங்க. அப்போ தான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், டெக்கரேஷன் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வெட்டிட்டோம். நான் ஒரு ஆஃப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இதுக்கு இது வந்து ஆக்சுவலி போதும்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி அழகாக ஸ்லாண்டிங்காக போகுது பார்த்தீங்களா, ஸ்லைட் ஆகுது பார்த்தீங்களா, அதிலே தெரியுது எவ்வளோ தின்னாக இருக்குன்ட்டு. இது நம்ம ஒரு பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த நம்ம வெள்ளரிக்காய் ஸ்லைசஸை வந்து இந்த ஆப்பிளுக்கு மேலே பார்டரில் அப்படியே ஒன்று மேலே ஒன்று லேப் ஆகிற மாதிரி ஓவர்லேப் ஆகிற மாதிரி வைங்க. ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு அழகாக நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நான் வெள்ளரிக்காய் ஒரு 2 ரோ வச்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையில்லை. இப்போவே ஒரு ஷேப்புக்கு வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிற சாலட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் இருக்குது. அவசரப்படாதீங்க, இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம இந்த மோல்டை விட்டு எடுத்துடலாம். அதை விட்டு இந்த மோல்டை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. இந்த மோல்டை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கேக் மோல்டு கொஞ்சம் லூசன் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகும். அழகாக அது மேலே படாமல் லைட்டாக அடி ஜென்டிலாக தூக்கிட வேண்டியது தான். அதை இப்போ எடுத்தோம்னா வருது பாருங்கள் கேக் சாலட். இப்படி லேயராக இருக்குது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை செய்யுங்க. இருங்க இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் இருக்குது, முடியல இன்னும். ஜஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இன்னும் ஃபைனல் ரவுண்டு இருக்குது, பார்ப்போம். இப்போ இந்த கேக் சாலடை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஆக்கலாமா? இந்த மாதிரி கொத்தமல்லியை சின்னதாக வெட்டி இந்த பார்டரில் அப்படியே ரவுண்டாக ஒன்று வச்சிடலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறது, கலர்ஃபுல்லாக. இப்போ இந்த க்ரீன் கலருக்கு காம்பினேஷனாக கொஞ்சம் தக்காளி, இந்த செரி டொமேட்டோஸ் சின்னதாக இருக்கும்ல, ஸோ அந்த தக்காளியை நான் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் நார்மல் தக்காளி கூட பாதியாக வெட்டி வைக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு விட்டுடலாமா? ஒரு ஃபினிஷிங்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? நம்ம கிறிஸ்மஸ் சீசனில் வந்து நம்ம ஒரு கிறிஸ்மஸ் சாலட் பண்ணுறோம், ஃபெஸ்டிவல் சாலட். ஸோ அந்த கிறிஸ்மஸ் மூடு வர்றதுக்கு நான் ஒரு ஸ்னோமேன் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ஸ்னோமேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ்லேயே பண்ணியிருக்கேன். இந்த பாடி தலை எல்லாமே முள்ளங்கி, நடுவில் அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்து மிளகு, ஹேட் எல்லாம் வந்து கேரட்டு. இந்த ஸ்னோமேனை ஒரு டூத் பிக்கில் குத்தி அழகாக இந்த சாலடுக்கு நடுவில் நாம் அப்படி இன்சர்ட் பண்ணி வச்சு யாராவது கெஸ்ட்டோ இல்லை ஒரு பார்ட்டிகளாக நீங்கள் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா என்ன எப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கும் குழந்தைங்கள்லாம் வீட்டில் சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இந்த சாலடை. ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷியஸ் அண்ட் டெலிஷியஸ் சாலட். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸு, ஆனால் நம்ம செய்கிற அந்த ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? இந்த சாலட் அந்த கிறிஸ்மஸ்க்கு இல்லைனாலும் உங்கள் பர்த்டே பார்ட்டியில் வேறு எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் செஞ்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய செஞ்சு பார்த்துட்டு இல்லை அட்லீஸ்ட் இந்த ரெசிபியை பார்த்த உடனே உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. அது ரொம்ப எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்னும் இந்த மாதிரி நிறைய செஞ்சு உங்களுக்கு ரெசிபியை நாங்கள் அப்லோட் பண்ணோன்னு எங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவுசெய்து மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், உங்களுடைய கமெண்ட்ஸை இதில் போடுங்க. அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.